வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு. சுற்றுலா பயணிகளாக தங்கியுள்ள இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு எந்தவிதமான சிறப்பு பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என்று நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. அரசாங்க வாகனங்களை தனிப்பட்ட தேவைக்கும் பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் புதிய சிற்றினுருவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். தற்போதைய சூழலில் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித சிக்கலும் இல்லை என்று தெரிவித்துள்ள பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்தா. இனி விரிவான செய்திகள். பொதுமக்கள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண் ஜெயசேரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது. இந்த தீர்மானம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அருண் ஜெயசேகரின் தலையீடு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையினாலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்த வேளையில் அவர் கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கிடையில் வெவ்வேறு தொடர்புடைய அம்சங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின் வரவை எதிர்க்கட்சி தலைவர் நாளை தனது கட்சி உறுப்பினர்களுடன் விவாதிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் சுற்றுலா பயணிகளாக தங்கியுள்ள இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு எந்த விதமான சிறப்பு பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்றிருந்த வாராந்திர அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், அருகம்பை விரிகுடா பகுதிகளில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதற்கான காரணம் அங்கு இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடுவதால் தான். அவர்கள் சுற்றுலா பயணிகளாக இருப்பதால் வழக்கமான பாதுகாப்பு நடவடிக்கையாகவே போலீசார் மற்றும் முப்படை வீரர்கள் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அவர் மேலும் கூறிய போது, இஸ்ரேலியர்கள் கூடும் இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது அவசர பாதுகாப்பு, சிறந்த பாதுகாப்பு அல்ல, பொதுவான சுற்றுலா பயணிகளுக்கே வழங்கப்படும் பாதுகாப்பு அது என்றார். சுற்றுலா பயணிகள் தனி நபர்களாகவோ அல்லது குழுக்களாகவோ வந்தாலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தற்பொழுது அதிகரித்து வருவதாகவும் இலங்கையின் வரும் அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் அவர்களின் தேசிய அடையாளத்தினை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அரசாங்க வாகனங்களை தனிப்பட்ட தேவைக்கும் பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் புதிய சுற்று நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சுற்று நிறுவம் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்களை அவர்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அவர்களின் மனைவி மற்றும் பிள்ளைகள் பயன்படுத்துவதற்கும் அனுமதி அளிக்கின்றது. இதுவரை அரசாங்க வாகனங்களை குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சியில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி கடுமையாக விமர்சித்தது. ஆனால் தற்போது ஆட்சியில் உள்ள நிலையில் அந்த நிலைப்பாட்டுக்கு முற்றாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க கடந்த பிப்ரவரி 12 இந்த புதிய சுற்று நிரூபத்தை வெளியிட்டுள்ளார். அத்துடன் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கான வாகனங்களில் உத்தியோகபூர்வ சாரதிகள் இல்லாத நேரங்களில் கூட அந்த வாகனங்களை அவர்கள் அல்லது குடும்பத்தினரால் பயன்படுத்தலாம் என்றும் அந்த சுற்று நிரூபம் அனுமதிக்கின்றது. 2012 மற்றும் 2021 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய குழுக்களின் பரிந்துரைகளை மீளாய்வு செய்து தேவையான கூடுதல் பரிந்துரைகளை வழங்கும் புதிய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2012 ஆண்டில் பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உருவாக்குவதற்கும் மறு ஆய்வு செய்வதற்கு முதன்மை எல்லை நியமன குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2021 ஆண்டிலும் மற்றொரு எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்பட்டது. எனினும் அந்த குழுவின் பரிந்துரைகள் தொடர்பில் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் முன் நியமிக்கப்பட்ட குழுக்கள் பரிந்துரைகளை மீள் பரிசீலனை செய்து தேவையான மேலதிக பரிந்துரைகளை வழங்கும் புதிய எல்லை நிர்ணய குழுவை அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது 1 மில்லியன் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை 2,50,000 ரூபாவாக குறைப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தேசபந்து தென்னகோனை நீக்குவதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்ததன் மூலம் சபாநாயகரும் அரசாங்கமும் நிலையியல் கட்டளைகளை மீறியுள்ளதாக என்று தெரிவித்தார். நிலையியல் கட்டளை 91F அடிப்படையில் துணை நீதிமன்றத்தின் கீழ் உள்ள ஒரு விஷயத்தை விவாதிப்பதற்கு ஒரு சிறப்பு நடைமுறை உள்ளது என்றும் விவாதத்தின் முடிவு பாதகமானதாகவோ அல்லது வழக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தாது என்ற அறிக்கையை வெளியிடுமாறும் சபாநாயகரை அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எந்த தனிநபருக்காகவும் நிற்கவில்லை, ஆனால் நாடாளுமன்ற விவகாரத்தில் சரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறினார். தேசபந்து தென்னகோன் சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் விவாதத்தின் முடிவு பாரபட்சமாகவோ அல்லது கணிசமான சேதத்தை ஏற்படுத்தவோ கூடாது என்பதில் சபாநாயகர் திருப்தி அடைந்து விவாதத்தை முன்மொழிவதற்கு முன்பு அது குறித்து ஒரு அறிக்கையினை வெளியிட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
நிலையல் கட்டளை 91F படித்த பிறகு விவாதத்தை முன்மொழிய முடிவு செய்ததாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். தற்போதைய சூழலில் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்று பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தா தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு வழங்கிய நன்கொடை தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். பாதாள உலக செயல்பாடுகள் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக சம்பந்தப்பட்டவை அல்ல. இவை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கட்டுப்பாட்டில் உள்ளன. எனினும் தேசிய பாதுகாப்பும் காவல்துறையும் தேவையான ஆதரவுகளை பெறுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் பாதாள உலகம் தற்போது அரசியல் பாதுகாப்பை இழந்துள்ளதால் அதில் குழப்பம் நிலவுகின்றது. அதன் விளைவாகவே துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. சட்டத்தின் வரம்புக்குள் இந்த அனைத்தும் அமைக்கப்படும் என்றும் அவர் விளக்கியிருந்தார். மேலும் பாதாள உலக செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டார். சிறை கைதிகளும் சமூகத்தின் ஒரு பகுதியாக வாழ வழிவகுப்பதற்காக தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் திறன்களை வழங்குவதன் மூலம் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற உணர்வை உருவாக்க முடியும் என்று பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். அதற்காகவே சிறை கைதிகளுக்கு தொழில் பயிற்சி சான்றிதழ்கள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். திருகோணமலை சிறைச்சாலையும் திருகோணமலை மாவட்ட தேசிய பயிலுனர் அதிகார சபையும் பார்வையிட்ட அவர் அங்குள்ள சிறை அதிகாரிகளுடன் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், சிறை என்பது ஒருவரின் வாழ்க்கையின் முடிவாகாது, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தில் அவர்களுக்கு தேவையான தொழில் திறன்களையும் வாழ்வதற்கான ஆற்றல்களையும் வழங்க வேண்டும். அதன் பொருட்டு தொழில் பயிற்சிகளை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது என்றார். இந்த நிகழ்வின் போது தேசிய தொழில் பயிற்சி அதிகார சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி திட்டங்களுக்காக தச்சு, மின்னியல் மற்றும் தையல் தொழில் பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கான நாட்குறிப்பீடுகள் சிறை கைதிகளிடம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் தொழில் பயிற்சி சான்றிதழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் சிறை கைதிகளுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. ஒரு தொழில் துறையில் ஆற்றல் பெற்று தனக்கான திறமையை உணர்ந்த பின் சிறை கைதிகளுக்கு சமூக அந்தஸ்தும் நம்பிக்கையும் உருவாகுகின்றது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்க அரசு அதிகாரிகள், சிறைச்சாலை நிர்வாகம் மற்றும் தேசிய பயிலுனர் அதிகார சபை ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2005 முதல் 2014 வரையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வெளிநாட்டில் கல்வி கற்க பெரும் தொகை நிதி அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறவினர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் வழங்கப்பட்டதாக அமைச்சர் அனுர கருணாதிலக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் உரையாற்றிய அவர் இந்த நிதியை பெற்றோரின் விவரங்கள் உடனடியாக சபைக்கு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். சிலரின் பெயர்களை அவர் நேரில் வாசித்திருந்தார். குறிப்பாக 2005ஆம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்சந்திர ராஜகருணா தனது மகன் ஹர்ஷன சபுன் ராஜகருணாவின் உயர்கல்விக்காக இந்த நிதியை பெற்றதாக தெரிவித்தார். இதே போன்று 2006ஆம் ஆண்டு முன்னாள் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் கருணாசேன கொடித்துவக்கு தமது உறவினரான ஐயன் கொடித்துவவுக்காக நிதியை பெற்றுள்ளார். அதே ஆண்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் திருமதி கே ராதாகிருஷ்ணனுக்காக நிதி பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிதி உதவிகள் பலருக்கு தரப்பட்டுள்ளதாகவும் இதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பல மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேவேளை புலமை பரிசில் உதவியுடன் வெளிநாடு சென்ற பிறகு நாடு திரும்பாமல் இருப்போர் தொடர்பாக இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார். இதனிடையே அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள வி ராதாகிருஷ்ணன் தான் அல்ல என்றும் அந்த காலப்பகுதியிலோ அதற்கு முன்போ தாம் நாடாளுமன்றத்தில் இருந்தது இல்லை என்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டதோடு தவறுதலாக தம்முடைய பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.